எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செட்டிநாடு ரெசிபி இனிப்பு கந்தரப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செட்டிநாடு மெனுவில் கண்டிப்பாக மெயினாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க கந்தரப்பம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கந்தரப்பத்துக்கு இன்றைக்கி ஒரு உலக்கு பச்சரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி, நம்ம நார்மலாக எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான். இந்த உலக்கில் நம்ம தலை தட்டி அளந்துக்கணும். பச்சரிசி குவிச்சு இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா மட்டமாக அளந்து எடுத்துக்கணும். நீங்கள் உலக்கு யூஸ் பண்ணி அளக்க மாட்டீங்க அப்படின்னா கப் மெஷர்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதில் தலையை நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஈவனாக அரிசியை வச்சுட்டு அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி இந்த அளவுக்கு நம்ம உளுந்து வச்சுக்கணும். கிட்டத்தட்ட இந்த உளுந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரை வரும். 200 கிராம் பச்சரிசிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இந்த மெஷர்மெண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலை தட்டி அளந்த பச்சரிசி, அதுக்கு மேலே குவியலாம் கோபுரம் மாதிரி உளுந்து, இதுதான் ட்ரெடிஷ்னல் மெஷர்மெண்ட். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 டைம் அலசிட்டு இந்த தண்ணியை கீழே விட்டுட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்படி நல்லா ஊறின பச்சரிசி உளுந்து அது ரெண்டையுமே அரைச்சிட்டு அது கூட ஒரு சில பொருள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கந்தரப்பம் ஊற்றிக்க போகிறோம். இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ண உடனேயே நம்ம கந்தரப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாவு புளிக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது. நமக்கு எப்போ கந்தரப்பம் தேவையோ இந்த மாதிரி 4 மணி நேரம் அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு உடனே கந்தரப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே கூட எடுத்து நம்ம கந்தரப்பமாக ஊற்றிக்கலாம். முதல் நாள் அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி உளுந்து கூட ஒரு டீஸ்பூன் போல் துவரம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், கந்தரப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஒரிஜினல் ரெசிப்பியில் துவரம்பருப்பு நமக்கு கிடையாது, பட் 1 டீஸ்பூன் சேர்த்து நம்ம செய்கிறப்ப நல்லா வாசனையாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா நமக்கு கம்ப்ளீட்டாக ஊறியாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி செய்யலாம், பட் கிரைண்டரில் சேர்த்து செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக மெதுன்னு லேயராக கிடைக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி ரொம்ப தெளித்து அரைக்கக்கூடாது. வடைக்கெல்லாம் எந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து உளுந்த வடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி தண்ணியோட அளவை குறைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மாவு அரைப்பட்டுருக்க டயத்தில் இது பார்த்திங்கன்னா 3/4 கப் இருக்கக்கூடிய வெல்லம், 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது 150 கிராம். இந்த வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது சுத்தமான வெல்லம், அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு 5 ஏலக்காய். ஏலக்காயை நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த விதையை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழு ஏலக்காய் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். அரை மூடி இருக்கக்கூடிய தேங்காய், அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பொருள் தனியாக இருக்கட்டும். இதை மாவு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம அது கூட டைரெக்டாக சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக அரைப்பட்டு வந்திருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம கையில் தேய்ச்சி பார்க்குறப்ப குறைன்னு இல்லாமல் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம கையில் விடுறப்ப இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் அது தண்ணி விட்டுட்டு வரும். அதனால் முடிஞ்ச வர நல்லா திக்காக மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனா மிக்சியில் கூட அரைச்சிட்டு நம்ம கந்தரப்பம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைப்பட்ட மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், ஏலக்காய், தேங்காய் 3யுமே அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டு இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா எல்லாமே உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வர விட்டுடலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியான இனிப்பு வேணும்னா நீங்கள் 125 கிராம் எடுத்துக்கலாம். ரொம்ப தித்திப்பாக வேணும்னா இதை விட கொஞ்சம் கூட வெல்லம் எடுத்துக்கலாம். இது இனிப்பு சரியாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டாச்சு. இந்த பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா தோசையெல்லாம் ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வச்சுருப்போமோ அந்த மாதிரி இருக்கணும்.
சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கூட போயிருச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அதை இது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி மாவு ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறப்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பனியாரம் ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், கந்தரப்பத்துக்கு நான் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயில் இப்போ நம்ம 1 பை 1 கந்தரப்பத்தை ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், நம்ம ஊற்றுறப்ப அடியில் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு இதை வேக வைக்கணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதால லோ ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா உள்ளே எல்லாம் வெந்து வரும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டயத்தில் அந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மேலே வெந்து வரும். இது வெந்துருச்சுங்கிறப்ப நமக்கு அதுவாக மேலே எழும்பி வரும். வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 15லேருந்து 30 செகண்ட் இன்னொரு சைடு வெந்தால் போதும். இந்த கந்தரப்பம் பார்த்திங்கன்னா 1 பை 1 ஒன்றா தான் நம்ம ஊற்ற முடியும். ஒன்று வெந்ததுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா மாவையும் சிம்லே வச்சு ஒன்றா ஊற்றி எடுக்கணும். செட்டிநாடு பலகாரங்களை பொறுத்தவரை நமக்கு அந்த டைமிங் ப்ளஸ் அந்த பக்குவம் அது 2 தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி, பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். அரிசி, உளுந்து, பருப்பு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இவ்வளோ தான் இருந்தது. இதை வச்சு நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் சாஃப்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கெஸ்ட் யாராவது வராங்கன்னா கூட அந்த மாதிரி டைமில் இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முதல் நாளே. நெக்ஸ்ட் டே நம்ம இட்லி, சாம்பார் இந்த மாதிரி வைக்கிறப்ப எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இந்த கந்தரப்பம் மாவை அப்படியே கந்தரப்பமாக விட்டு கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான மெனுவாக இருக்கும். நமக்கு ஸ்வீட் ரெசிபியும் பண்ண மாதிரி இருக்கும். ஜென்ரலாக கேசரி இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊற்றி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியதை அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அதே மாதிரி ஒரு கந்தரப்பம் சுடுறதுக்கு முன்னாடியும் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சுடணும். அப்போ தான் ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்டைல் கந்தரப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய செட்டிநாடு ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரீ டைமில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.